நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி சினிமாஸ்க்காக ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்துல ஒரு சீன பார்த்துட்டு, என் கடந்த கால வாழ்க்கையை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு சாதாரணமா ஒரு விடோயர், ஒரு விதவ அப்படிலாம் பேசி கடந்து போற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலிய, அத வந்து ஒரு செல்லுலாய்டுல சிறைப்படுத்திய வகையில, நூறுசாமி திரைப்படத்துடைய இயக்குனர் சசி என்றென்றும் போற்றுதலுக்குரியவர். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அது என்ன சீன்? எதுல வந்து நான் வந்து இந்த கடந்த கால விஷயங்கள் எல்லாம் அதுல பகிரணும் அப்படின்றதுனால, அத பற்றின ஒரு விரிவான ஒரு பார்வைய நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்பாக இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நூறுசாமி இந்த படம் வந்து ஒரு விதவை பெண்ணுக்கு பசங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கள்ளக்குறிச்சிகிட்ட. இந்த உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நூறுசாமி. இப்ப சென்னை ஏன் இங்க மிஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த படங்கள்லாம் நான் வந்து வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவியூல பார்த்துருவேன். பட் இங்க வந்து தியேட்டருக்கு தியேட்டர்ல இங்க பெருசா ரிலீஸ் ஆகல. அதன் பிறகு ஓடிடில பார்த்துட்டு, அப்புறம் இந்த படத்த பார்த்துட்டு, இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அதுதான் வருத்தங்கள். வேற ஒண்ணும் இல்ல. செல்வி கணவனை இழந்த பெண். அவங்களுக்கு 2 ஆம்பள பசங்க இருக்கு. அந்த பசங்கள முதல்ல ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா, காசு, பணம் புரட்டி கட்டினாலும் கூட, பசங்க வந்து ஹாஸ்டலுக்கு போறதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுனால, ஹாஸ்டல் இல்லாம வீட்ல இருந்தே படிக்க வைக்கிறாங்க. ஸோ, பசங்க ஓரளவுக்கு படிச்சு இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது, செல்விக்கு 40 வயது. 20 வயதில கல்யாணம் பண்றாங்க. 2 புள்ளைங்க வளர்த்து ஆளாக்குறாங்க. இன்று செல்விக்கு 40 வயசு ஆகுது. இப்ப அவங்க வந்து கணவன இழந்துட்டாங்க. அதுக்காக வந்து செல்வி வந்து விதவை பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போனேன். அதுல ஊர் பெருசு தான் வந்து அதாவது அவ வந்து விதவையா இருக்கா, யார் கூட போறா, யார் கூட படுத்துடுறான்ற ஒரு பரிதவிப்பு. அதனால வந்து அந்த ஊர் பெரியவராக இருக்கக்கூடிய பாலாஜி சக்திவேல் என்ன கேட்பார்ன்னா, "செல்வி எங்க போயிட்டு வரான்னு கேளுடா" அப்படின்னு கேட்கும்போதே கூட இருக்கிறவன் சொல்லுவான், "குடையறதுக்கு வந்து உங்களுக்கே 2 காது இருக்கும்போது, இன்னொரு காது குடையறதுக்கு எதுக்கு போறீங்கன்ற" மாரி கேட்பாப்ல. அப்போ வந்து சொல்லுவாப்ல, "செல்வி அக்கா எங்க சங்கராபுரமா போயிட்டு வந்தீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல அங்க தான் போனேன். விதவை பென்ஷனுக்கு வந்து எழுதி குடுக்கலான்னு பார்த்தா, புரோக்கர் வந்து ரூ. 10,000 கேட்கறான்" அப்படின்னு அந்த அம்மா வந்து தன்னுடைய இயலாமையும், அது மாரி காசு லஞ்சம் வாங்குறாங்கன்றதையும் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியில லஞ்சமே கிடையாது. தூய சக்தியா இருக்கு. இந்தியாவிலே திரும்பி பார்க்க வைக்கிற ஆட்சி தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தாவேக்கா ஆட்சி நடந்துட்டு இருக்கு. லஞ்சம் லாவணமே சுத்தமா கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கொடுமையா, ரொம்ப அலைச்சல்ல அலைஞ்சுட்டுலாம் வந்து, தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லும்போது, அப்ப அவங்க கேட்கறாங்க, யாரு அந்த ஊர் பெருசு சொல்றான், "சாவர வரையிலும் நீ வந்து விதவை பென்ஷன் வாங்க போற. அதுக்கு 10,000 குடுத்தா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது தான் செல்வி சொல்றாங்க, "சாவர வரலையும். ஏன் சாவர வரலையும்? ஏன் நான் இன்னொருத்தன் கல்யாணம்லாம் பண்ணிக்கக்கூடாதா? கல்யாணம் பண்ணா தப்பா? அது என்ன சாவர வரலையும்? கடைசி வரலையும் இப்படிதான் போகணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து செல்வியினுடைய மனநிலை. அதாவது அந்த தனிமையும், அந்த பசங்கள வளர்த்தெடுக்கிறதும், தான் விதவையாக இருப்பதாலே ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே அபிட்டு விடலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறதும், அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த படத்துல அந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனு சொல்லி முடிச்சதுமே பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூட வாத்தியார் அத கேட்டுருவாரு. அருள்தாஸ் அவர். கேட்டுட்டு தேசிய கொடி சாயங்காலம் ஆனா கீழ இறக்குவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, அது மண்டே. மண்டே தான் அவங்க வந்து மண்டே தான் தேசிய கொடி ஏத்துவாங்க, இறக்குவாங்க. இவங்க காலையில போயிட்டு அதான் வரும்போது இந்த மாரி நிகழ்வு. அதுக்கப்புறம் அந்த தேசிய கொடிய அத இறக்கி, இவங்க வந்து இந்த தையல் வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த செல்வி. 2 பசங்களையும் காப்பாத்தணுன்றதுக்காக. தேசிய கொடிய இறக்கி அத எடுத்துன்னு போய் கொஞ்சம் தைக்கிறதுக்காக குடுக்கும்போது சொல்லுவாரு, "உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு, மறுமணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்காம்மா? உங்க சொல்லுங்க." அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போலாம். ஏன்னா வாத்தியாரு. அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தையில வந்து இந்த மாரி வந்து, ஆமாங்க மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். ஆனா, அவர் வந்து நல்லது செய்யணும். இந்த அம்மா இப்படி ஒரு மைண்ட்ல இருந்தா நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்கள பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாரு. அம்மா உங்களுக்கு மறுமணம் செஞ்சுக்கணுமா? அப்பதான் வந்து அவங்க இதாவது உலகத்துல பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க 1000 ஆளுங்க வச்சுக்கலாம், பணம் வச்சுக்கலாம். ஆனா, உங்க மனசுல இருக்கிறதையோ, இல்ல அப்படியே ஜட்ஜ்மென்ட் பண்ணாத உங்ககிட்ட சொல்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. இப்ப இந்த பொண்ண பொறுத்தவரையிலும் எந்த ஒரு ஆண்கிட்டயும் பழகவும் முடியாது. பழகுனா அதுக்கு வந்து உடனே வந்து வச்சிருக்கா அப்படின்னு கதை கட்டி விட்டுருவானுங்க. செத்துருவானுங்க. ஸோ இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல
அவங்க வந்து தன்னுடைய உள்ளக்கிடங்கையும், தன்னுடைய அந்த வலியையும் பேசுற இடம் இருக்குல்ல, அதுதான் இந்த நூறுசாமி திரைப்படத்திலே வந்து வேற லெவல். அதுவும் முக்கியமா ஒரு 2 டயலாக் உண்மையிலேயே நிறைய புத்தகம் வாசித்தவர்களாலும், மனிதர்களை புரிந்து கொள்பவர்களாலும் மட்டும் தான் இப்படியான ஒரு டயலாக்க எழுத முடியும். அதாவது நம்ம நம்ம பேசுற வார்த்தைகள், உதாரணங்கள் எங்க வேணாலும் அத பொருத்தி பார்த்துற முடியாது. ஆனா, எந்த இடத்துல அத பேசினா அது கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகுமோ, அந்த இடத்துல தான் அத பொருத்தி பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம நடந்து போகும்போது, இப்ப இருக்கிறவங்கலாம் செருப்பு பிச்சுக்கிறதும், அதுக்கு வந்து ஹூக்கு போட்டு அதாவது சேஃப்டி பின் எடுத்து செருப்புக்கு கீழ வந்து வாருக்கு போட்டு நடந்து போறதும், அது அப்பப்ப அவுத்துக்கிறதும், அது மாரி அவமானங்கள்லாம் இன்றைய குழந்தைகள்லாம் பட்டதே கிடையாது. இன்னொன்னு செருப்பு தைக்கிற அந்த இனமே இன்னைக்கு இல்ல. ஏதா இருந்தாலும் தூக்கி போட்டு புதுசா வாங்கிக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து விட்டோம். பொருளாதாரத்தில வளர்ச்சி அடைஞ்சோம். அதுதான் அந்த திமுக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றது அதுதான். படிச்சுட்டு அவன் அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டான். இன்னமும் டெல்லியில அக்குள் காட்டிட்டு இருக்கான். ஷேவ் பண்றதுக்கு மரத்தடியில கண்ணாடி வச்சுக்கிட்டு ஷேவ் பண்றதுக்கு அக்குள் காட்டிட்டு இருக்கான். ஆனா இங்க நாவிதர்கள் 10க்கு 10 ரூம் போய் கலைஞர் குடுத்த சின்ன தொலைக்காட்சி வச்சுக்கிட்டு அவன் தொழில்ல அபிவிருத்தி அடைஞ்சிருக்கான். யாரும் இப்ப தெருவுல வந்து சவரம் பண்றது கிடையாது. அதுதான் திராவிட மாடல் செஞ்ச ஆட்சி. அதுதான் திராவிட மாடல் செஞ்ச விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல தான் அதனால தான் வந்து கலைஞர் இந்த இடத்துல நினைவு கூர்றேன். ஏன்னா, விதவை அப்படின்றத விட கைம்பெண் அப்படின்றதுக்கு பொட்டு இருக்கு அப்படின்லாம் அதெல்லாம் செஞ்சாங்க. ஸோ இந்த பென்ஷன் அதுவும் வந்து விதவை பென்ஷன் வந்து நம்ம ஊர்ல தான் இருக்கா? நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஆனா மத்த மாநிலங்க எங்கெங்க இருக்குன்றத தெரிஞ்சவங்க சொல்லுங்க. டேட்டாவோட சொல்லுங்க. ஓகேவா? இப்ப அந்த பொண்ணு சொல்றா. 40 வயதை கடந்த ஒரு பெண்மணி. தன்னை வந்து கணவன் இல்லன்றதுனாலே எல்லாரும் வந்து தன்னை ட்ரை பண்றதும், தனக்கு நிம்மதி இல்லாத ஒரு இரவை கொடுப்பதும், இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாத்தியார் கேட்கறான்றப்போ, ஒரு வாத்தியார் கிட்ட ஒரு ஆண் கிட்ட தன்னுடைய ஆற்றாமைய சொல்றான். பொம்பளை கிட்ட சொல்றது வேற. பொம்பளைங்க அத புரிஞ்சுக்கவும் மாட்டாளுக. இங்க பேசிட்டு என்ன சொல்லுவாளுக, "இங்க புட்ட அறுத்தவளுக்கு பித்தியா, அரிப்பு அடங்கல இன்னும்" அப்படின்னு போய் பேசுவா. புரியுதுங்களா? அந்த மாதிரியான அதுக்கான காட்சிகளும் வச்சிருப்பாங்க. அதாவது முதல்ல வந்து செல்வியினுடைய மறுமணத்த வந்து எதிர்பார்றவங்க அவங்க வீட்ல இருக்கிற அண்ணன், தங்கச்சிங்க. கூட பொறந்த தங்கச்சி, அம்மாகாரி. இதெல்லாம் அந்த படத்துல காட்சிகள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ சொல்றா, ஒரு ஆண் கிட்ட தன்னுடைய உள்ளக்கிடங்க வெளிப்படுத்துறா செல்வி. பொட்டு மருதாணி வச்சுக்கணும்னு ஆசை சார். அதாவது பெரிய விஷயம்லாம் நான் சொல்லவே இல்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். புருஷன் கூட வந்து படத்துக்கு போணும். ஹேப்பியா சுத்தி வரணும். புடிச்ச நேரத்துல, புடிச்ச இடத்துல போய் உட்காரணும். செக்ஸ் வச்சு இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லவே இல்ல. உடல் பசிலாம் இருக்கு சார். ஏன்டா நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு மேல வந்து ஏன்டா இப்படி வாழறன்னு இருக்கு. இப்படி ஆரம்பிக்கலாம். அந்த பொண்ணு சொல்றது இதுதான். எளிமையான விஷயங்கள். எங்க எடுத்துட்டு வரா அந்த அந்த உடல் மேட்டரும் இருக்கு. அத எங்க செல்வி எடுத்துட்டு வரான்றத, அத எப்படி சொல்றான்றத அந்த காவியம் இந்த சீன் வந்து அப்படிப்பட்ட ஒரு காவியங்க இது. நான் நான் அப்படி மிரண்டேன் ஆக்சுவலா. இதுதான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஆக்சுவலா. இப்ப இங்க குட்டி பசங்களே என்னென்னமோ பேசிட்டு போதுங்க. ஆனா அந்த கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல அது பேசுறதும், ஒரு ஆண்கிட்ட இதெல்லாம் சொல்றதும், தன்னுடைய உள்ள கிடங்க வந்து யார்ட்டயாவது சொல்லி அழணும்னு சொல்லுவாங்கல்ல. யார்ட்டயாவது சொல்லி அழணும். "சோதனை தீரவில்ல, சொல்லி அழ யாரும் இல்ல" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாரி சொல்லி அழறதுக்காவது ஆள் வேணும். அப்ப இவ்வளோ நாள் கேட்காத ஒரு கேள்வி ஒரு வாத்தியார் கேட்கிறாரு. அவ ஆரம்பிக்கிறா செல்வி. "சார், பொட்டு, மருதாணி வச்சுக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசை சார். புருஷன் போனதுக்கப்புறம் அத வச்சுக்கவே முடியல." இதுதான் அவளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த 2வது பாயிண்ட்ல தான் நான் வந்து இந்த பழைய நினைவுகள்லாம் வருது அப்படின்னு சொன்னேன்ல. என்னுடைய பால்ய காலத்துல எங்க வீட்ல டாய்லெட் கிடையாது. டாய்லெட்டே அப்ப கிடையாது. கிராமப்புறங்கள்ல எல்லாருமே காலையில எழுந்ததும் சரி, சாயங்காலமும் சரி, பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போயி, புதர்கிட்ட போய் ஒதுக்குப்புறமா போயிட்டு, அப்படியே மோட்டார் கொட்டாயில போய் கால கழுவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ, இன்னும் வந்து பெண்களுடைய நிலை ரொம்ப கொடும. அதுல இந்த இந்த வார்த்தைய சொல்லிட்டு அப்புறம் அந்த கடந்த காலத்துக்கு போறேன். விமலாவுக்கு முட்டும்போது தான் எனக்கும் முட்டணும். மொத நாளு காரக்குழம்பு சாப்பிட்டு விட்டேன். காலையில வயித்த கலக்குது. விதவையான செல்வியாக நான் வந்து வயித்த கலக்குதேன்னு நான் புதருக்கு போ முடியாது. வயித்த கலக்குதேன்னு நான் புதருக்கு போனா, நான் யாரையோ வச்சுக்கிறதுக்கு புதருக்கு போவேன்னு சொல்லுவான். ஏன்னா, நான் சங்கராபுரத்துக்கு விதவை பென்ஷன் வாங்குற போறதையே வந்து ஒருத்தன் வந்து உத்து நோக்கி கவனிச்சுட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன்? மூவ்மெண்ட்லாம் என்னன்னு கவனிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அதில காமிச்சது ஒண்ணே ஒண்ணு தான்.
ஏகப்பட்ட கண்கள் கிராமங்கள்ல. அப்ப விமலாவுக்கு என்று முட்டிக்கொள்கிறதோ, அவளுக்கு எப்ப வந்து மலஞ்சலம் கழிக்கணும்னு தோணுதோ, அப்பதான் நான் வந்து அவ கூட போக முடியும். இது வந்து எவ்வளோ பெரிய கொடுமைங்க. இது வந்து இதுக்கு தான் நான் வந்து என்னுடைய பால்ய காலத்த நினைவு கூர்றேன். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா, அத்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது மாரி தோப்புக்கு போறோம்ன்னு சொல்லுவாங்க. தோப்புக்கு போறோம், டாய்லெட்டுக்கு போறோம்ன்னு அர்த்தம். போயிட்டு, குளிச்சுட்டு, மக்குட்டிய வந்து பாவாடைய தூக்கி மக்குட்டி இங்க கட்டிக்கிட்டு, துணிய துவச்சத எடுத்து தோள்ல போட்டுட்டு வருவாங்க. சின்ன வாய்க்கா, பெரிய வாய்க்கான்னு 2 வாய்க்கா இருந்தது. கடலூர் கூத்தப்பாக்கத்துல. அ நான் பொறந்து வளர்ந்தவன். அங்க சின்ன வாய்க்கா, பெரிய வாய்க்கான்னு இருக்கு. இதுல என்னன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது நாங்க பொறந்தப்புறம் இதே மாரி தான். காலையிலயும், சாயங்காலமும் வயலுக்கு போயி ஒதுங்கி, கால கழுவிட்டு பெரிய வாய்க்கா, சின்ன வாய்க்கால கால கழுவுவோம். மோட்டார் கொட்டாயில கால கழுவிட்டு வீட்டுக்கு வருவோம். இப்படி தான் இருக்கும். அவசரம்னா இப்ப இருக்கு. இப்ப அது அது அந்த அந்த சொஃபிஸ்டிகேட்டடான சில விஷயங்கள வந்து யோசிக்கும்போது, அது ஒண்ணுக்கு வந்தா அப்படியே தூங்கி எழுந்தோம்னா, அப்படி கதவ திறந்தோம்னா, போயி டாய்லெட் போயிட்டு வந்துரலாம் இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு 4 கதவு, 5 கதவு திறந்துட்டு தோப்பு தோட்டத்து பக்கம் போய் ஒண்ணுக்கு இருக்கலாம். ஆய் போ முடியாது. ஏன்னா டாய்லெட் கிடையாது. அதுக்கு நீங்க காலையோ, இல்ல சாயங்காலமோ தோப்புக்கு போணும். இந்த ஒதுங்குதல்ன்றது வந்து அவ்வளவு கொடுமையான விஷயம் கிராமப்புறங்கள். இதுல என்னன்னா, இந்த எங்க அத்தை, எங்க அம்மா இந்த குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப வந்து ஆயிருக்கு போவாங்க. போயி இந்த பூண்டு செடி, புதரு இந்த பக்கம் போய் கரெக்ட்டா உட்கார்ந்து எவ்வளோ ஆய் வருதுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் எவனும் இங்க உடைச்சு பேச மாட்டான். எந்த மயிரனும் பேச மாட்டானுங்க இதெல்லாம். அப்ப அத கஷ்டப்பட்டு போய் அதுவும் கிராமத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி தான் இல்லாத ஒரு ஊர்ல அப்ப போய் அங்க உட்காரும்போது, மரத்துல இருந்து ஒருத்தன் வந்து, "ஏ தோட்டத்திலே யாரோ" அப்படின்னு ஏதாவது பாடுனா உங்களுக்கு எப்படி பக்குன்னு இருக்காது? போனதெல்லாம் எப்படி இந்த மாரியான கொடுமைகளை எல்லாம் இன்னைக்கு எங்க அத்தைங்கலாம் இத வந்து சிரிப்பா சொல்லுவாங்க. இந்த பையன் இருக்கான்ல, அவன் தான் என்ன பண்ணுவான்னா, மா புளிய மரத்து உச்சியில இருந்துகிட்டு மறைஞ்சு இருந்து நாங்கலாம் உட்காரும்போது பாடுவான் அப்படின்னுவாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு, பொண்ணுக்கு இந்த மாரியான ஒரு இயற்கை உபாதைக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவோம். இந்த மாரி ஏதோ ஒண்ணு நடக்கு அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு அவசரம் அப்படின்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பெட்ரூம்ல அட்டாச்டு பாத்ரூம்ல கதவு திறந்தோமா, உடனே டாய்லெட் போயிடுறோம். உடனே ஒண்ணுக்கு இருந்துடுறோம். ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல இன்னமும் கிராமப்புறங்கள் அப்படிதான் இருக்கு நெறைய இடங்கள்ல. ஓகே. ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில ஒரு பெண்மணி அந்த வார்த்தை விமலாவுக்கு முட்டும்போது தான் எனக்கும் முட்டணும் அப்படின்றது மாரி ஒரு கொடுமை இருக்கே. இதுதான் படம். இதுதான் ரியல் சினிமா. ராத்திரி எலி உருட்டுதுன்னு லைட்ட போட்டா, ராத்திரி எலி உருட்டுது என்னவோ உருட்டுதேன்னு லைட்ட போட்டா 11 மணிக்கு விமலா செல்வி வீட்ல எதுக்கு லைட் எரியுதுன்னு கேட்கிறா. இதுல அதுக்கு ஒரு காட்சி வச்சிருப்பாரு. அவங்க படுத்திருப்பாங்க. "செல்வி, செல்லு உனக்கு 1 ஏக்கர் எழுதி வைக்கிறேன்" அப்படின்னு அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து கூக்குரல் கேட்டுட்டே இருக்கும். அந்த மாரி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ 11 மணிக்கு லைட்டு அதாவது விமலாவுக்கு முட்டும்போது வர்றது கூட பிரச்சனை இல்ல. என் வூட்டு உள்ளார 2 கதவும் சாத்தியிருக்கும்போது 11 மணிக்கு லைட் போட்டா கூட ஏன் வந்து செல்வி வீட்டுல 11 மணிக்கு லைட் எரியுதுன்னு கேட்கறேன்னா, நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறா. இத என்னைக்காவது நீங்க அனுபவிச்சிருப்பீங்களா? அதுதான். இதுதாங்க இந்த படத்தினுடைய அடிநாதம். இந்த வார்த்தையும், இந்த டயலாக்கும் அத பேசும்பொழுது அந்த வெறுத்து போய் பேசுற ஒண்ணு இருக்குல்ல. சொல்லுவா செல்வி, "என் புருஷன கொலை பண்ணா கூட 10லேருந்து 12 வருஷம் தண்டனை. ஆனா என் புருஷன் இல்லன்றதுக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லும் துயரப்பட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் என்ன நிரூபிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன நிரூபிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நான் கவலை கொண்டு இருக்கிறேன்." எல்லாத்த விட ஒரு கொடுமைங்க. அதுல அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லணும். புருஷன கொலை பண்ணா கூட 10லேருந்து 12 வருஷம் தான் தண்டனை. இது வாழ்நாள் சிறை. 10க்கு 10 வீட்ல வாழ்நாள் சிறையாக நான் இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது. இதுதான் ஹைலைட்டே. செருப்பு அறுந்து போச்சுன்னா, நல்ல செருப்புக்கும் பாதிப்பு. ஒரு ஜோடி செருப்பு நீங்க வச்சிருக்கீங்க. அதனால தான் நான் சொன்னேன். இன்னைக்கு காலகட்டங்கள்ல இந்த செருப்பு போடுற அந்த பழக்கம்லாம் அந்த பசங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நாங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த செருப்பு தான் எங்களுக்கு வந்து பாட்டா இந்த ப்ளூ கலர்ல ப்ளூ ஆர் போட்டிருக்கும், ஒயிட் இருக்கும். இன்னைக்கு அது பாத்ரூம் செப்பல் ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த செருப்பு பெரிய விஷயம். அந்த செருப்பு வந்து என்னன்னா, அத போட்டு நடக்கணும். அதுவும் அந்த சனிய வந்து வாரும் வந்து கிடைக்காது. ஒரு ஜோடி வார் வந்து அப்போ வந்து ரூ. 5 ரூ. 10 அத வாங்கி
அதுக்கு ஒரு இடுக்கி வச்சு அத போட்டு குடுத்து, அது கொஞ்சம் நாள்ல அது அவுத்துக்கும். இந்த மாரி நெறைய சிரமங்கள். அதுக்கு வந்து சேஃப்டி பின்ன போட்டு போவோம். அப்ப பஸ் பிடிக்க போகும்போது அவுத்துக்கும். 2 கையிலயும் செருப்பு எடுத்துட்டு ஓடுவோம். இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ, அந்த செருப்புல ஒரு செருப்பு அருந்துக்கிட்டா கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு செருப்பு அருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு செருப்புக்கு வேல்யூ கிடையாது தெரியும்ல? அது நல்ல செருப்பாவே இருக்கலாம். வார் அறுத்துக்காத செருப்பாவே இருக்கலாம். அப்ப வார் அருந்துகின செருப்பால, வார் நல்லா இருக்கிற செருப்புக்கும் பாதிப்பு. அந்த 2 அந்த ஒரு செருப்பு அருந்ததுமே நீங்க இன்னொரு செருப்பு நல்ல செருப்பையும் நீங்க அதுக்கு மரியாதை குடுக்க மாட்டீங்க. அதையும் தூக்கி நடு ரோட்ல தான் போடுவீங்க. தெருவுல போடுவீங்க. அதுக்கு செல்வி சொல்றா, நல்ல அதாவது வாரறுந்த செருப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கிற மாரி, நல்ல செருப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடும். வாரறுந்த செருப்பு செருப்புக்கு வாரம் இருந்துட்டாலே மதிப்பு இல்ல. அதுல நல்ல செருப்பு இருக்குல்ல, அது வாரம் அறுக்காத செருப்பு. அந்த செருப்புக்கு மதிப்பு இல்ல. அதையும் தூக்கி போட்டுருவீங்க. நான் என்ன செருப்ப விட கேவலமான வாழ்க்கையா வாழணும். இது செருப்ப விட கேவலமாவா நான் இருக்கிறேன்? செருப்ப விட கேவலமான ஒரு வாழ்க்கைய நான் வாழணும்னு கேட்கிற அந்த இடம் இருக்குல்ல. இந்த இந்த உதாரணம் வந்து அதுதான் சொல்றேன். நம்ம 1000 உதாரணங்கள்ல வந்து நம்ம பேசியிருப்போம், பழகியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா, எந்த இடத்துல அத சொன்னா சுளீர்ன்னு அடிக்குமோ, அப்படி ஒரு உதாரணம். இந்த செருப்பு உதாரணம். இந்த விமலாவுக்கு முட்டுறதும், இந்த செருப்பு உதாரணமும் வேற லெவல். எல்லாத்த விட இந்த செல்வியோட கல்யாணத்தை இழுக்கிறது பார்த்தா, அம்மாக்காரி தான் எதிர்ப்பா. அம்மாக்காரி எதிர்க்கும்போது அவ சொல்லுவா, "இவளுக்கு இன்னும் அடங்கலடி" அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவா. அப்பா செல்வி சூப்பர். செருப்பால அடிச்சா மாரியான வார்த்தைங்க அது. ஐயோ! ஏண்டி 40 வயசுல எனக்கு அடங்கலன்ற 60 வயசு ஆகுது இன்னமும் உன் புருஷன் கூட படுத்திருக்க உனக்கு அடங்கலையாடின்னு கேட்பான் அம்மாவை பார்த்து. கேள்வி அது செருப்ப கட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது. பா டேடா, இ- இந்த மூணே சீன் இந்த 3 டயலாக் தாங்க எனக்கு இந்த படத்திலே. விமலாவுக்கு முட்டும் போது எனக்கும் முட்டணும்ன்றது மாதிரி ஒரு குடும்பம் அட்டாச் பாத்ரூம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டம் என்னன்ட்டு. இதுல இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா? மழை காலத்துல இன்னும் சிரமம். சோனு மழை பெய்யும் போது முட்டிச்சுன்னா எங்க போவ நீ? அந்த ஒரு சீன், அடுத்த சீன் வந்து இந்த செருப்பு சீன். செருப்பு டயலாக். அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் வந்து விமலாவுக்கு மூட்டுறது, அடுத்தது இந்த செருப்பு. செருப்புல வந்து செருப்பு அறுத்துச்சுன்னா, நல்லா இருக்கிற செருப்புக்கும் பாதிப்பு. அந்த மாரி புருஷன் செத்துட்டா அந்த ஊர்ல, நல்லா இருக்கிற பொண்ணுக்கும் பாதிப்பு. அதுல இன்னொரு காட்சி என்னன்னா, 20 வயசு பொண்ணுடைய கணவன் வந்து இது கட்டட வேலை செய்யும்போது இறந்துடுறான். 20 வயசு. எனக்காவது 30 வயசா சொல்லுவாங்க அவங்க. 20 வயசு இந்த பொண்ணுக்கு. இதுக்கப்புறம் வாழ்நாள் துயரம். தெருவுல போய் நிக்க முடியாது. அமங்கல இந்துவான். போற வேலை உருப்படலன்னுவான். எவ்வளவு பெரிய கொடுமை இந்த ஊர்ல. காமத்த பத்தி செல்வி பேசுறது. சார், நானும் உப்பு போட்டு தானே சாப்பிடுறேன் எல்லார் மாரியும். அப்ப நானும் உப்பு போட்டு தானே சார் சாப்பிடுறேன். காமத்துக்கு செல்வி வந்து எனக்கு வந்து என்னுடைய உடலுக்கு சுகமும் தேவை இருக்கிறது. அதுக்கு தான் காமத்த வந்து பசியோட சேர்த்தான். காமத்த வேற எது கூடயும் சேர்க்கலாம். அவன் காமத்தை பசியோடு சேர்த்ததுக்கு காரணம் 2மே அடக்க முடியாது. பசி வந்தாலும் 10ம் பறந்து போகும்னு ஏன் சொல்றான்? காமத்துக்கும் அதுக்கு உதாரணங்கள்லாம் இங்க சொல்ல முடியாது. அப்ப அந்த காமத்த வந்து அந்த விதவை பெண்மணி சொல்றா, ஒரு ஆண் கிட்ட சொல்றா, ஓப்பனா சொல்ல முடியாது. "சார், உப்பு போட்டு சாப்பிடுறேன் சார். எல்லாரும் மாதிரியும்." அந்த இடத்துல வந்து அந்த எல்லாரும் மாதிரியும்ன்றத வந்து ஒரு கேப் குடுத்து, எல்லாரும் மாதிரியும் ஒரு வாழ்க்கை வாழணும் சார். அதாவது அது எனக்கு ஏன்னா இப்ப இந்த இவ்வளவு தூரம் பேசுறதெல்லாம் வந்து மனசு ஏத்துக்கும். ஆனா உடல் சுகம்ன்னும் போது ஆத்தாக்காரியா சொல்றா. 60 வயசு, 65 வயசுல புருஷன் கூட உட்கார்ந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கவ சொல்றா, "உனக்கு இன்னும் அடங்கலையாடின்னு." ஆத்தாக்காரியே அத சொல்லும்போது, ஒரு வாத்தியார் வந்து ஒரு ஆண் வந்து அத வந்து ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். "ஓ! உனக்கு அரிப்பு எடுத்து போச்சா? உனக்கு அடங்கலையா?" அப்படின்னு அவனும் நெனச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்றா, "உப்போடு தானே சார் சாப்பிடுறேன் நானும். எல்லார் மாதிரியும் எல்லார் மாரியும் தானே சார் எனக்கும் எல்லாம் வேணும். எல்லார் மாரியான வாழ்க்கை தானே சார் நானும் வாழ முடியும். ஆசை இருக்காதா சார்?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்களே சொல்லுங்க. நான் ஆசைப்படுறது தப்பா?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்கும்போது, வாத்தியார் சொல்றது இன்னும் ஹைலைட்டுங்க. இன்னும் ஹைலைட். இப்ப நான் ஒரு அது வாத்தியார் சொல்றாரு. நான் ஒரு விடுதியாரா இருக்கேன். "ஏங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா?" அப்படின்னா, ஆமான்ட்டு போயிடுவேன் நானு.
ஆனா, மறுமணத்தின் மீது உங்களுக்கு விருப்பமாமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க இவ்வளவு பேசணுமா? இவ்வளவு கொட்டணுமா? இவ்வளவு கோரமைகள் இருக்கா இதுக்கு பின்னாடி? இவ்வளவு பேசுற அளவுக்கு தான் உங்கள வச்சிருக்கோமா நாங்க? அதுதான் இந்த படத்துல வந்து இந்த ஒரு சீன் தமிழ்நாட்டினுடைய நிதர்சனத்தையும், பெண்களுடைய வாழ்வாதாரம் மிக முக்கியமாக கைம்பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும், அவருடைய ஆசைகளையும், அபிலாஷைகளையும் சொல்லிட்டு இருக்கும்போது, சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு குப்ப படத்த ஒரு பெண்மணி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஆண் அவளுடைய பிரச்சனைகள, அவளுடைய கஷ்டங்கள பேசிட்டு இருக்கா. இங்க ஒரு பெண், ஒரு இயக்குனர் சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு படத்துல ஒரு பெண்மணி வந்து எதையுமே செய்யாம, எதுவுமே சொல்லாம செத்து போறா. அப்படின்ற மாரி முடிச்சிருக்கிறது. பொயட்டிக்ன்னு சொல்லிட்டு இருக்கான். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே. பெண்களுக்கு பெண்களே எதிரின்றது வந்து இந்த படத்துல சொல்ற விஷயங்கள் தான் அதுல. அந்த 3 பேர்ல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் வந்து அதாவது அவள விட்டுருங்க. தப்பா போயிடுன்னுவான். அத்தாக்காரி, அண்ணங்காரன், அ பெரிய தங்கச்சி இதுல என்ன கதைமயிர் எடுத்துட்டு வருவாளுங்கன்னா, நீ ஏதாவது பண்ணிட்டனா என் வாழ்க்கையில நெறைய பிரச்சனை வரும். அப்படின்ற ஒரு கதைய எடுத்துட்டு வராளுங்க. அந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எதிர்கொள்ள தெரியல. நீ என்ன மயிருக்கு அந்த வாழ்க்கை வாழறன்னு கேட்க இங்க யாருக்கும் துப்பு கிடையாது. அதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? இப்ப உன் வூட்ல உன் பொண்டாட்டி ஏய் அது அவங்க வூடுடா. அது அவளுடைய வாழ்க்கைடா மயிரு. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்னு உன் புருஷன்கிட்டயோ, இல்ல உன் மாமியார் மாமியார்ட்டயோ கேட்கறது தான் உனக்கு கெத்து. நீ கோழையா வாழ்ந்துகிட்டு, இன்னொருத்தன் வாழ்க்கைய நீ வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன மயிரு ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன் நானு. கரெக்ட்டு தானே? இதுதான் காலங்காலமா இங்க வந்து உருட்டுகள். அதுல பாலாஜி சக்திவேல் மூலமாக பொண்ணுங்கள எப்படி அடக்கி வச்சா தான் நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கும். இதே மாரி பண்ணா என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு என்ன பண்ணுவாளுங்க, டக்கு டக்குன்னு எல்லாம் கிளம்பி போய் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளுங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துரும் அப்படின்றத பாலாஜி சக்திவேல் மூலமா பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காது குடையிற பட்ஸ் அப்படி வச்சது ஒரு இதுவா பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக போய் பெரிய பையன் மாறுற அந்த டிரான்சிஷனு, அந்த பொண்ணு இன்னொரு அவன் போய் பார்க்குற அந்த பொண்ணு, அவங்க யூடியூபர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தாலும், அந்த பொண்ணும் இவங்களும் பேசுற இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சமூகத்தின் அழுக்கு படிந்த மனங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அத வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த கூட்டத்துல ஒருத்தன் சொல்லுவான், "ஏன்பா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு என்னப்பா பிரச்சனை? அவன் வாழ்ந்துட்டு போட்டுமேன்னுவான்." ஏனென்றால் வெகுளியானவர்கள். தமிழ்நாட்டு மக்களும் அப்படிதான். ஆனா மண்டைய கழுவி ஆட்சி பிடிக்க முடியுன்றத நிரூபிச்ச மாரி பாலாஜி சக்திவேல் என்ன பண்ணுவாருன்னா, அழகா மண்டைய கழுவுவார். இன்னைக்கு இவன் இப்படி பண்ணிட்டான்னா, நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கெல்லாம் தைரியம் வந்துரும்னு எடுத்துட்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஃபிலிம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சசி சாருக்கு என்னுடைய நன்றிகள். வாழ்நாள் முழுவதும் இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த முக்கியமா இந்த சீன் விமலாவுக்கு மூட்டுனா, அப்பதான் எனக்கும் முட்டணும். செருப்புக்கு வாரை இருந்துச்சுன்னா, நல்ல செருப்புக்கும் பாதிப்பு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் மாரியும் தானே சார் வாழணும். எல்லாரும் மாரியும் தான் சார் வாழணும்னு அதுக்கான ஒரு கேப்பு, காமத்தை எப்படி சொன்னது. நான் கேட்டா ஆமான்னு சொல்லுவேன். மறுமணம் வேணுமா? ஆமான்டுவேன். ஆனா, நீங்க இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு இருக்கேன்றத ஒரு வாத்தியார் வந்து யோசிக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம். அதை காட்சிப்படுத்தி, அத வந்து மக்கள்கிட்ட ஒரு பேசு பொருளா எடுத்துன்னு போன வகையில, இந்த திரைப்படம் வந்து வேற லெவல். உண்மையிலே இந்த திரைப்படத்த பார்த்தே தீர வேண்டிய கேட்டகரில வைக்கிறேன். இதன் மூலமாக ஒருத்தன் மாறுனாலும் கூட இந்த படம் வந்து ஜெயித்த ஒரு விஷயம். ஸோ எனிவே கள்ளக்குறிச்சி செல்விக்கு, அந்த பிள்ளைகளுக்கும் நம்முடைய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். இதே மாரி ஒரு சீன் ஓட உங்கள சந்திக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியதுனா லைக் பண்ண, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். Yeah.